மாயன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தான் என்னோடய ஆசை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதங்களும் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வரப்போகிறேன். ஸோ இந்த சந்திப்பானது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆணித்தரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. நம்மளுடைய மாயன் ஸ்டூடியோலேருந்து எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. சார் நீங்கள் வீடியோ உள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் உங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுறேன், நல்லா ரெகுலராக சூப்பராக சொல்லியிருக்கீங்கன்னு ஒரு ஏகப்பட்ட ஆதரவு, கமெண்ட்ஸும் நல்ல கமெண்ட்ஸ். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒரு நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் கமெண்ட்ஸ் போடும்போது கெட்டதுங்கிற ஒரு சில விஷயங்களும் வரதான் செய்யும். ஸோ நாங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கிறவங்க, ஸோ நீங்களும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கிறவங்க. ஸோ நம்ம இருவரும் நம்முடைய மக்களாகிய உங்களுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கும் போது எங்களுக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி. ஸோ இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இந்த மாதத்தில் எந்த வருடத்தை எந்த மாதத்தை பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள், நல்ல மாற்றங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிறப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துலேருந்து கோச்சார கிரகங்கள் என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாகவே அதிர்ஷ்ட தேவதை வீட்டுக்காக தட்டுவா, அதிர்ஷ்ட மகாலட்சுமி நம்ம வீட்டுக்காக தட்டுவா அப்படின்னு என்றைக்குமே நீ எதிர்பார்க்க மாட்டீங்க. நான் உழைச்ச உழைப்புக்கு எனக்கான ஊதியம் கிடைக்கா, நான் உண்மையாக இருந்ததுக்கான எனக்கு மதிப்பு கிடைக்கா, எனக்கு அது போதும். எனக்கு கோடியாக பணம் வேணும், எனக்கு நான் அப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும், எதுனாலும் நான் கோடியாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட அது என் உழைப்புனால தான் சம்பாதிப்பேன். யாரையும் ஏமாற்றி யாரையும் கஷ்டப்படுத்தி என்னால் வாழ முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லைங்கிற ஒரே ஒரு லட்சியம் நீங்கள் வச்சதுனால தான் கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் ஒரு 3 வருடத்துக்கு ஒரு முறை முயற்சி எடுக்கிறது, முயற்சியில் வெற்றி பெறுவது, ரிவர்ஸில் வர்றது, முயற்சி எடுப்பது, முயற்சியில் வெற்றி பெறுவது, ரிவர்ஸில் வருவது, அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை உங்களுடைய அனுபவ பாடங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. 12 வயசில் மகர ராசிக்காரங்க உழைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உழைப்புனா உழைப்பு, கடின உழைப்புங்க. மற்றவங்களுடைய கர்மாவை வாங்கி 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 உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய செயல்பாடுகளிலும் பல தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நான் மற்றவங்களுடைய கர்மாவை வாங்கி அவங்களுக்கு நல்வழிப்படுத்துவேன் அப்படிங்கிற லட்சியம் அப்படிங்கிறது உங்கள் ரத்தத்திலே ஊர்னது. ஸோ இந்த ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், உங்களுடைய திறமைக்கேற்ற அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தேடி வரும். தன வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா இங்கே 2 கிரகங்கள் இந்த மாதம் தொடக்கத்திலேருந்தே, அதாவது குருவோடைய பார்வை ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்தே வந்துடுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானும் இணைந்து 9ஆம் தேதிக்கு மேலே டேரெக்டாக பார்க்கார். அப்போ உங்களுக்கு என்னென்னா, இந்த சிறிய பணம் பெரிய பணம்னு சொல்லுவோம். சார் நான் ஒரு 10,000 ஒருத்தவங்கிட்ட கொடுத்து வச்சு தரமாட்டேங்காங்க, சார் நான் 10 கோடி ரூபா ஒருத்தர் கொடுத்து வச்சேன் சார், நம்பிக்கை அடிப்படையில் கொடுத்து தரமாட்டேங்காங்க. ஸோ இந்த தொகை அடிப்படையில் எவ்வளோ பெரிய ஒரு பணமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு பாதுகாப்பாக வந்துச்சு. இவ்வளோ நாட்களாக உங்கள்கிட்ட வாங்கிட்டு பொய் காரணங்கள் சொல்லி 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 தப்பிச்சவங்க வெளிப்படையாக ரைடு வந்தால் எப்படி வெளியே வருமோ அதே மாதிரி குருவும் சுக்கிரனும் சேர்ந்து ரைடு பண்ணி உங்களுக்கு பணத்தை கையில் கொடுக்க போப்பாங்க. மனசில் நிறைய ஆசைகள் இருக்குது, உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். குழந்தைய கூட்டு அங்கே போகணும், கணவரை கூட்டு அங்கே போகணும், மனைவியை கூட்டு இந்த இடத்துக்கு போய்ட்டு வரணும், நம்ம கூட பிறந்த உறவுகளை கூட்டி ஏதாவது ஒரு இடத்துக்கு அவங்கள சுற்றி பார்க்குறது நம்ம செலவாக இருக்கணும். ஸோ இப்படி நிறைய ஆசைகள் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த ஆசைகள் எல்லாமே பல வருடங்களாக நிராசையாக போயிருக்கும். ஸோ ஆனால் இப்போ மனசில் என்னென்ன விஷயங்கள்லாம் யோசித்து வச்சிங்களோ, என்னென்ன விஷயங்களுக்கு லட்சியமாக கணக்கு போட்டுக்கிறீங்களோ அந்த லட்சியத்தை நீங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு.
ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பெரிய ப்ளஸ் என்ன பெரிய மைனஸ் என்னென்னா சார் நீங்கள் ஒரு உறவுகள் ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னா அது எந்த உறவாக இருந்தாலும் நட்பாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், ஸோ எக்ஸட்ரா டீச்சராக இருக்கட்டும், எந்த ஒரு அன்பான உறவுகளை நீங்கள் ஒரு புரிதலுடன் ஏற்றுக்கொள்கிறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து பணம் காசு எதிர்பார்க்க மாட்டீங்க. அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா வேலையை எதிர்பார்க்க மாட்டீங்க. அவங்கள்ட்ட வந்து வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும், தவறான எதிர்பார்ப்போ சரியான எதிர்பார்ப்போ, ஸோ இந்த சூழ்ச்சியின் அடிப்படையில் செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் உங்களை சுட்டு போட்டாலும் வராதுமாங்க. அதே மாதிரி தான் அந்தளவுக்கு தான் நீங்கள் செயல்படுவீங்க. உங்கள் செயல்பாடு அப்படித்தான் இருக்கும். எது நடந்தாலும் விடு பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னார்னா நீங்கள் கூட்டு வச்சு வாங்கலேன் சார், நீங்கள் மகர ராசி தானே அப்படின்னா ஆமாங்க எப்படி சொன்னீங்கன்னா எங்கே நீங்கள் எந்த இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் விடு பார்த்துக்கலாங்கீங்களே. அப்போ எதையும் எதிர்த்து நின்று போட்டி போடவும் உங்களுக்கு தெரியும், எதையும் சமாளித்து அதை சரி செய்யவும் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களை அடிக்க யாரும் கிடையாது. அப்போ இப்போ உள்ள கிரக அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் உள்ள வலிகளையும் வேதனைகளையும் சரி செஞ்சு சரியான பாதைகளை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரக அமைப்பில் இருக்குது. சார் குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு ஆசைப்பட்றேன், போகலாமா? சார் என்னுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கேன், என்ன தெரியும் உங்கள் மனசுக்கு தோணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறீங்க பார்ப்போம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 மாத காலமாகவே அல்லது 1 மாத காலமாகவே நம்ம குலதெய்வ கோயில் போயிட்டு வந்தால் என்ன கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்க போகலாமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே தோன்றியிருக்கும். அல்லது உங்கள் வீட்டில் உள்ள உறவுகள் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ இது நடந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உறுதியாக நடந்திருக்கும். அதாவது குலதெய்வத்துடைய வைப்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இது கிரக ரீதியான உண்மை. ஸோ நீங்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா அலுவலக வேலை சம்மந்தப்பட்ட பணிகளை அங்கே வச்சு முடிச்சுட்டு வந்துடணும். அது சார்ந்த விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து வேலை பார்ப்போம்னு வச்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. ஏன்னா தப்பு பண்ணது இன்னொருத்தன், தப்பு செஞ்சுருக்க மற்றொருத்தன். ஆனால் நீங்கள் தப்பே பண்ணாத உங்களை வீண் பழி சுமத்தி உங்களை கெட்ட பேர் உண்டு பண்ண அளவுக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சி நடந்துடும். ஸோ இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிற யாரும் கிடையாது. உங்களுடைய வெற்றி நிச்சயம். உங்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகள் அனைத்தும் கடந்து போய் நீங்கள் ராஜாவாக, நீங்கள் ராணியாக வாழக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு யார் கொடுக்க போகிறா? நவ கிரகங்களுமே கொடுக்க போகுது என்பது நிதர்சனமான உண்மை. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு உண்மையிலே மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸ்கிப் பண்ணி வந்தவங்க திரும்பியும் போய் பார்த்துருங்க, ஓகேவா? ஏன்னா பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன இந்த பொது பலனானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20 to 30 கண்டிப்பாக சேஞ்சஸ் கொடுக்கும். இதை தாண்டி சார் நான் நிறைய எதிர்பார்க்குறேன், நான் நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் எதுவுமே நடக்கலை, இது நடக்கலை, அது நடக்கலை அப்படின்னா ஸோ அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னா அது உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களை உறுதி செய்யும். அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 1st கிளாஸ்லேருந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம ஸ்கூலில் படிப்போம் இல்லையா? ஸோ ஸ்கூலுக்குள்ளே போனோம்னா நம்ம 5ஆம் கிளாஸ் படித்தா 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பாடத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்போ இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு 20 to 30 கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய ராசிக்கான உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய செயல்பாடுகள். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் கிரகமைப்புகள், நீங்கள் பிறக்கும்போது உள்ள கிரகமைப்புகள், உங்களுக்கு என்ன லக்னம் வந்திருக்கு, ஸோ லக்ன ரீதியாக இப்போ என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, அந்த தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கார், அவங்களுடைய அமைப்பு என்ன, அவங்க கூட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ அல்லது வந்து ராகு பகவானோ கேது பகவானோ, ஸோ இந்த கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அல்லது சுப கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அப்படிங்கிறத தெளிவாக நம்ம செக் பண்ணோம்னா கட்டாயம் என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலத்தை உறுதியாக கணித்து தெளிவாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது, ஒரு ஆசையும் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க, கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை வந்து கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ மேலும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் அதாவது உங்களுடைய ஆதரவையும் கொடுக்கணும், மேலான கருத்துக்களையும் கொடுக்கணும்.
எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் நம்முடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுவது மூலமாக இன்னும் எங்களுடைய நட்பை நீங்கள் வலுப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ உங்களிடம் எப்பொழுதும் அன்புடன் எதிர்பார்ப்பது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.